வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி 2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 7648 கொஸ்டின் இருக்குது. அப் டு சிடிஎஸ்சி எக்ஸாம் நவம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம் இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ 2019 2024 வரைக்கும் ரொம்ப பின்னாடி போக வேணாம். டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி இருந்ததில் அறிவியலை இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை தூக்கி ஹிஸ்ட்ரி கூட சேர்த்துட்டாங்க. அது ஆக்சுவலாக மற்ற போர்ட்ஸில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஈவன் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாத்துலேயுமே அந்த சேர்ந்து தான் இருக்கும். பட் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் தனித்தனியாக இருந்துச்சு. பட் எனிவே அவங்க மறுபடியும் மிங்கிள் பண்ணிட்டாங்க. அடுத்தது அந்த யூனிட் 9 இருந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, அது எக்கனாமி கூட சேர்த்துட்டாங்க. சரிங்களா, அது நல்லது. ஏன்னா ரெண்டுத்துலேயும் படிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க்டான டாபிக் தான் எக்கனாமி. சரிங்களா, அதனால் நம்ம ஆல்ரெடி யூனிட் 9க்கு படிக்கிறப்ப சொல்லியிருப்போம், அது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே போதும், அது லிங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எக்கனாமிக்கும் அதே தான், சம் ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இனஃப் ஃபார் தட் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அவ்வளோதான் சிலபஸ் மாற்றிருக்காங்க. மாற்றலை, அவங்க மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும், ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். அது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த யூனிட் 6 இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியல் இதில் நம்ம அந்த திருக்குறள் கொஸ்டின்ஸை சேர்க்கலை. அது தனியாக தான் வச்சுருக்கோம் ஆரம்பத்தில் இருந்து. அது இப்போயும் கண்டினியூ பண்ணுறோம், அந்த 324. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8000 கொஸ்டின்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை தவிர்த்து மென்டல் எபிலிட்டி, மென்டல் எபிலிட்டி இப்போ தனியாக பிரிச்சுட்டாங்க. ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு ரீசனிங்கில் 221 கொஸ்டின் இருக்குது. இப்போ குரூப் 2 அண்ட் 2A மெயின்ஸ் முடிக்கிட்டோம், அந்த கொஸ்டினும் வரும், அதையும் ரீசனிங்கில் ஆட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய சைக்காலஜி பேப்பர், அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் கான்ஸ்டபிளை சேர்த்து ஒரு அரௌண்ட் ஒரு 800 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா, அந்த 800 கொஸ்டின்ஸே நம்ம சேர்த்துருவோம். ஸோ அரௌண்ட் ஒரு 800, 221, 1000 ப்ளஸ் கொஸ்டின் எப்படியும் வந்துடும். அதை நீங்கள் மட்டும் பாருங்கள் போதும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் படி டைஸ் அண்ட் நம்பர் சீரீஸ் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. மீதி நியூமரிக்கல், லாஜிக்கல் அது என்டையராக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. சரிங்களா, ஜஸ்ட்டு பார்த்துட்டு போங்க போதும். ஏன்னா இந்த நம்பர் சீரியஸில் மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நம்பர் சீரீஸில் ஒரு 9 மாடல் இருக்குது, ஸ்டாண்டர்ட் மாடல். அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சிட்டா போதும். அது நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் கூட அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 9 மாடல் தான் இருக்குது நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் எந்த நம்பர் சீரீஸாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ப்ளஸ் பேரலி இந்த ரீசனிங் 221 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் நம்பர் சீரியஸ் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஓவர் நம்பர் சீரியஸ். ப்ளஸ் டைஸ் ஒன்றும் இல்லை, அதில் ஒரு 8 மாடல் இருக்குது. மீதி நியூமரிக்கல் இது நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்போங்க. இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கான்செப்ட் தான். எப்படியும் வரக்கூடிய 75 கொஸ்டினில் ஒரு 10 to 15 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது எங்கேருந்து வேணாலும் இருக்கலாம். யூனிட் 6 எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரஃபி, இதெல்லாம் எந்த வேணால் இருக்கலாம். பட் ஒரு 55 to 65 நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது பாருங்கள் போதும். டெப்த் அனாலிசிஸ் வேணாம், ஸ்கூல் புக்கை படிங்க. ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள் போதும், வெளியில் போகாதீங்க. சரிங்களா, ஈவன் பாலிட்டி கூட ஸ்கூல் புக்கில் எல்லாமே இருக்குது. பாலிட்டி ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு அது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் போதும். ரொம்ப அதுக்குன்னு இன்டெப்த்தாக கைடு வாங்கி படிக்கிறது, வேறு அகாடமி மெட்டீரியல் இன்டெப்த்தாக போகிறதுலாம் வேணாம். ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அது போதும். மோர் தென் இனஃப் டு கிராக் த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்.